இந்த உலகத்துல குள்ளமா இருக்கிறவங்கள பார்த்தா எல்லாரும் கிண்டல் பண்ணி தான் சிரிப்பாங்க. ஆனா குள்ளமா இருக்கிற இந்த மனுஷனுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு கூட யாருக்குமே தைரியம் இருக்காது. ஏன்னா இவன் ஒரு பெரிய மாஃபியா கும்பலோட தலைவனா இருப்பான். அவனுக்கு இப்போ அவனோட குடும்பத்துல அவனோட அம்மா மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அவங்கள வருஷத்துல ஒரே ஒரு நாள் மதர்ஸ் டே அன்னைக்கு மட்டும்தான் நேர்ல மீட் பண்ணுவான். அவனோட அம்மா இருக்கிற இடம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சு அவன் எப்பவும் அவங்கள நேர்ல போய் அவங்களோட வீட்டுல மீட் பண்ணவே மாட்டான். எல்லா வருஷமும் மாதிரி அவங்க மீட் பண்றதுக்காக அவன் சொல்ற சீக்ரெட் பிளேஸுக்கு வர சொல்லிய டாக்ஸியை அனுப்பி வச்சிருப்பான். ஆனா அந்த டாக்ஸி டிரைவர் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த டானோட அம்மா வீட்டுல இல்ல. அதுக்கு பதிலா ஒரு பொண்ணு தான் அந்த வீட்டுல இருக்கிறா. அவன் ஷாக் ஆகி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு அந்த வீட்டோட ஓனர் 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டை அவ கிட்ட வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி போயிட்டாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதை கேட்ட டாக்ஸி டிரைவர் வெளியே சிரிச்ச மாதிரி காட்டிட்டான். உள்ளுக்குள்ள பயத்துல நடுங்கி போயிடும். ஏன்னா இந்த விஷயத்த டான் கிட்ட எப்படி சொல்றதுன்னு அவனுக்கு தெரியல. பயந்து போன அவன் திரும்ப போயிட்டு டான் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். தன்னோட அம்மாவை யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் டான் பயங்கரமா கோபப்படுறான். உடனே அவனோட ஆட்களை மொத்தமா இறக்கி எல்லா இடமும் அவனோட அம்மாவை போய் தேட சொல்லி அனுப்புறான். ஃபர்ஸ்ட் அவனோட அம்மா ஒருவேளை வேற எங்கேயாவது வீடு வாங்கி மாறி போயிருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அவனோட அம்மாவை கடத்திட்டாங்கிற விஷயம் அவனுக்கே தெரிஞ்சிருக்காது. இந்த கடத்தலுக்கு பின்னாடி லாராங்கிற ஒரு பேராசை பிடிச்ச லேடி இருக்கா. ஆக்சுவலா அவ ஒரு அனாதை இல்லத்தை நடத்திட்டு இருப்பா. ஆனா அங்க அவ என்ன பண்ணுவானா, நல்ல பணக்கார வயசான ஆட்களை வலுக்கட்டாயமா பிடிச்சு அங்க அடைச்சி வச்சு அவங்களுக்கு கொடூரமான மருந்துகள் கொடுத்து அவங்களோட மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை கோர்ட்ல கொடுத்து அவங்களோட வாரிசு தான் நிரூபிச்சு அவங்களோட சொத்து எல்லாத்தையும் மொத்தமா அவளோட பெயர்ல மாத்தி எழுதிடுவா. ஆனா இந்த டைம் அவ செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, தெரியாம ஒரு பெரிய மாஃபியா டானோட அம்மாவையே கடத்தியிருப்பா. கொஞ்ச நாள்லயே அந்த டானுக்கு லாரா பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுது. தன்னோட அம்மாவை எப்பயாவது உயிரோட காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த டான் அவனோட ஒரு ஆள் கிட்ட $10 மில்லியன் பணத்தை லாரா கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனா லாரா அந்த பணத்தை வாங்காம அவனை திரும்ப அனுப்பிடுறான். எதுக்காகன்னு பார்த்தா அந்த டான் அம்மாவோட கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை அவ ஏற்கனவே அவளோட பெயர்ல மாத்தி எழுதி வாங்கியிருந்திருப்பான். அவனோட அம்மாவையும் கொண்டு இருப்பான். இதை கேட்ட டானுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பயங்கரமா கோபப்படுறான். உடனே அவனோட ஆட்கள் மூலமா லாராவை பிடிச்சு அவளோட முகத்தை மூடி அவளை ஒரு கார்ல வச்சு அப்படியே ஒரு பெரிய ரிவர்ல தள்ளி விட்டுடுறான்.